ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கிறது. நம்ம ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்த பிறகு நமக்கு தேவன் வைத்திருக்கிற வார்த்தையும் அதனுடைய வெளிப்பாடுகளையும் நம்ம தியானம் செய்வோம். ஆமென். Can we pray? Yes. Father, we thank you. We thank you for your kindness and mercy and endurance. தகப்பனே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற கிருபைக்காகவும் தயவிற்காகவும் நீடிய பொறுமைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் விசேஷித்த ஒரு நாளாக நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. நன்றி. இந்த நாளை நாங்கள் யாரை நம்பி துவங்குறோம் அப்படின்னா உங்களை நம்பி. இந்த நாளை நாங்கள் யாரை நம்பி முடிக்கிறோம் அப்படின்னா அதுவும் உங்களை நம்பி தான் முடிக்கிறோம். ஏன் அப்படின்னா நீர் எங்களோட கூட இருக்கிறீங்க. நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ நீங்கள் கூட தான் வந்து கொண்டு இருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறா அவங்கள பலப்படுத்துங்க, வார்த்தையை கொடுங்க, நீங்கள் பேசுங்க. நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸோ ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் அவர் சமூகத்தில் அமர்ந்து உங்களுக்கு வேண்டிய அந்த வார்த்தையை கொண்டு வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. மெயினாக சண்டே ஸ்கூல் ஊழியம் அது பெரிய ஒரு ஊழியம். போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அது நேற்று முந்தின நாள் பார்த்தோம் அப்படின்னா வாரம் நான் லஞ்சு கொடுப்போம். போன வாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாஸ்தா சிக்கன் கொடுத்தோம் அவங்களுக்கு. இதை ஒரு டீம் எழுந்துன்னு செய்கிறாங்க. எப்போ செய்கிறாங்க அப்படின்னா அவங்க 4 o'clock போல் போயிடுவாங்க. 3:30 4 o'clock போல் போயிட்டு ஒரு டீம் இவங்களுக்காக செய்வாங்க. ஏன்னா சண்டே ஸ்கூலில் வந்து 11 o'clock ரெடி ஆகிடணும். அப்போது இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த டைமுக்குள்ளே வந்துடணும், அவ்வளோதான். அப்போ எழுந்து செய்து எங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஏன் 3 o'clock 4 o'clock போய் செய்கிறாங்க அப்படின்னா அந்த சபைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து we will give food freely. ஒரு முறை நாங்கள் வந்து கீ ரைஸ் மாதிரி பண்ணோம். எக்ஸ்பென்சிவ். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தோம். ஸோ அப்படியே இவங்களுக்கும் சேர்த்து செஞ்சுருவோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி சேர்த்து செஞ்சுருவோம். ஸோ அநேக காரியங்கள் செயல்பட்டு கொண்டு வராங்க. அநேக மக்கள் உழைத்து கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு அநேக மக்கள் உழைத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த சண்டே ஸ்கூல் உழைத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் இன்றைக்கி காலையில் எரேமியாவின் புஸ்தகம் தியானம் செய்து கொண்டிருந்தேன். அப்படியே மெதுவாக மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆவியானவர் பேச ஆரம்பித்தார் மெதுவாக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான் இது. இந்த வசனம் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆட்டோலெல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கள் அப்பா இருந்த வசனத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் காலையில் நான் தியானம் செய்து நான் அவரோட பேசும்பொழுது அவர் அந்த வசனத்தை எனக்கு வேறு மாதிரி விளக்கி எனக்கு கற்றுக் கொடுத்தார். எரேமியாவின் புஸ்தகம் 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. அது எரேமியா 1:5 வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னை தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டேன். நான் அதிகமான போராட்டங்கள் யுத்தம் நிறைந்த இடத்துல அவர் சொல்ற ஒரு வார்த்தை, என்னுடைய தூதரை உனக்கு அனுப்புறேன், என் மகிமையை அனுப்புறேன். அப்படி சொல்ல நான் இருக்கிறேன். நான் not my angels, not my presence, not my mighty power. I will not send some other persons. I will come. நான் வரேன். நான் நீ பயப்படாத. நான் இருக்கிறேன். நான் நிற்கிறேன் உன் கூட. நான் தேவ தூதர்களை அனுப்பல, பரிசுத்தவான்களை அனுப்பல, ஆட்களை அனுப்பல. நீ பயப்படாத யாருக்கும். நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நான் வந்து நிற்கிறேன். நான் தான் உன்னை கர்ப்பத்திலிருந்து, நான் தேவ தூதர்கள் கர்ப்பத்தில் தேர்ந்தெடுக்கல, உன்னை பரிசுத்தவான்கள் தேர்ந்தெடுக்கல. இந்த நான் என்ற வார்த்தை எங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக வெளிப்படுது அப்படின்னா
மோசே கேட்பாரு, நான் என்னன்னு போயிட்டு சொல்கிறது? அப்போ சொல்லுவார், ஐ எம் தட் ஐ எம், நான் நானாகவே இருக்கிறேன். அந்த நான் தான் இங்கே சொல்கிறாரு, நீ பயப்படாத எரேமியா, உன்னை காக்கும்படி நான் ஐ எம். மோசே கிட்ட சொன்னார் பார்த்தீங்களா, ஐ எம் தட் ஐ எம். எரேமியா கிட்ட சொல்றார், நான். நோ தேர்ட் பர்சன், நோ சம் அதர் பர்சன், நோ ஏஞ்சல்ஸ். நானே வந்து நிற்கிறேன் உனக்கு. ஐ வில் கம் அண்ட் ஸ்டாண்ட். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால், வேர்டை கவனிங்க, நான் மாம்சமான யாவருக்கும். அந்த நான் மாம்சமான யாவருக்கும் என்கின்ற பொழுது இப்போ எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, அத்தனை கோடி மக்களுக்கும் யார் தேவன்னா அவர் தான் தேவன். இப்போ அவர் சொல்றாரு, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இப்போ ஒரு 800 கோடி இருக்கிறோம்னா இந்த மக்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, ஏதாச்சும் ஒன்று கொண்டு வாங்க என்கிட்ட. 800 கோடி இருக்குன்றீங்களா, எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். என்னால் முடியாதது என்னன்னு கொடுங்க பார்ப்போம். மொத்த பேரை கூட வாங்க, மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கூட எடுத்துட்டு வாங்க, பெட்டிஷன்ஸ் எடுத்துட்டு வாங்க, விண்ணப்பத்தை எடுத்துட்டு வாங்க, நான் செஞ்சு காட்டுறேன். நம்மளை பார்த்து அவர் சொல்கிற வார்த்தை, என் தூதரை ஒன்று கொடுத்துருக்கிறேன், என்னுடைய மகிமை ஒன்று சூழ்ந்து கொள்ளும். ஓகே, இது இருக்குதான், ஆனால் அடுத்தது ஒன்று சொல்கிறார், பெஸ்ட் ஃபைனல் சுப்ரீம், இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அவரே சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, உன்னை காக்கும்படி நான். யாராச்சும் சொல்லுங்க, தேவனுடைய சக்திக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் என்ன சக்தி இருக்கிறதா? அவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். ஐ எம் தட் ஐ எம் சொல்றாரு பாருங்க. அந்த தேவன் மீண்டுமாக சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிற எரேமியா. இன்று காலை வேளையில தேவன் தருகின்ற பவர்ஃபுல்லான வார்த்தை, நானே உன் கூட இருக்கிறேன். ரெண்டு தேவ தூதர் இருந்தாலே நீ ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்ப, பவர்ஃபுல்லா ஊழியத்தை செய்வ, ஓடுவ வருவ. பட் இப்போ நானே உன் கூட இருக்கிற, தைரியமா முன்னேறு. மெடிசன் எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு தடுமாற்றத்தோட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். என்னால் சுகப்படுத்த முடியாதுன்னு நம்புறியா? நீ இன்னும் என் மேல் நம்பிக்கை வைக்கல. அடுத்தது, நான் உன் கூட இருக்கிறேன்றத நீ இன்னும் உறுதிப்படுத்தலை, நான் உறுதிப்படுத்திட்டேன், நீ இன்னும் உறுதிப்படுத்தலை. இந்த வசனம் வேறு யாருக்கோ போடப்பட்டிருக்கு, எரேமியாக்காக மாத்திரம் தான் அப்படின்னா இந்த புஸ்தகம் இன்னைக்கு உன் கைக்கு வந்திருக்காது. எரேமியா காலத்தோட இந்த புத்தகம் அழிஞ்சிட்டு இருக்கணுமே, இந்த அதிகாரம்லாம் முடிஞ்சிட்டு இருக்கணுமே, இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்குது. பல 1000 வருஷம் கடந்து வந்திருக்கு பைபிள் அப்படின்னா எதற்காக? இதை நம்ம வாசிக்கணும். இதில் போடப்பட்ட எல்லா வாக்கு தத்துவமும் நமக்கானது தான். இதில் போடப்பட்ட ஒவ்வொரு எழுத்தும் அவரை சாட்சி எடுக்கிறது. ஏசாயா புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலி உன் பெரில் பற்றாது. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது என் தூதர்கள் இருப்பார்கள், என்னுடைய பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருக்கிறேன். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்னு யோசித்து கொண்டு அமர்ந்திருக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் தூதனை அனுப்ப மாட்டேன், நானே வரேன், நான் நிற்கிறேன், உன் சார்பில் நான் நிற்கிறேன், உனக்காக நான் ஃபைட் பண்றேன், உனக்காக இந்த காரியத்தை மாற்றுகிறேன். ஒவ்வொரு முறை குளத்தை கலக்க தூதர்கள் வருவார்கள், இந்த முறை வந்து நானே வரேன், நானே வந்து அதிசய அற்புதத்தை பண்றேன், நான் இருக்கிறேன். இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிருக்கீங்களேன், சர்ச் தாண்டி தாண்டி போயிட்டே இருப்பீங்க. ஒரு சில பேர் உங்களுடைய தேவைகளை குறித்து ரொம்ப பெருசாக அமர்ந்துட்டு இருக்கீங்க. அவர் உங்களை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா, இஃப் he started to bless you, if he started to blesses you, he won't stop. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் தாங்க முடியாது, அந்த அளவுக்கு பிளஸ் பண்ணுவார். நமக்கு திக்குமுக்காடிடுவோம், இதெல்லாம் எப்படி அப்படின்னு. நம்மளுடைய எண்ணத்திற்கு அப்பால் தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை இந்த உலகம் பார்த்துருக்கான்னு எனக்கு தெரியல. ஆபிரகாம் பார்த்துருக்கிறார், ஆனால் அதுக்கும் மேலே இருக்குது, ஃபுல்னஸ் இன்னும் இருக்குது. ஆபிரகாம் நம்மளால் வந்து சொல்ல முடியாத ஒரு பிளெஸிங்ஸு, அதெல்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாக நம்ம எல்லாம் பெற்றிருக்கிறோம், உரிமை கோர்றோம். அது யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அந்த பிளெஸிங்க்கு சொந்தக்காரன் நான். அதிகமான நெருக்கடியில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. அவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க, நான். அதுக்கு மேலே யாருமே இல்லை. மோசே கிட்ட சொல்கிறார், ஐ எம் தட் ஐ எம். யோசுவா கிட்ட சொல்லுவார், நீ பலன் கொண்டு திடமானதாக இரு, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவோ.
அடுத்து சொல்லுவார், நான் மோசையோடு எப்படி இருந்தேன், என் தூதர் இல்லை, நான் மோசையோடு எப்படி இருந்தேன் அதே போல உன் கூட இருப்பேன். உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கேன். நான் அப்போ டைரக்டா அவரே சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். இல்லை நான்லாம் யார் கூட இல்லை, இவங்கள தான் இதுக்கு எது இவங்கள வைத்திருக்கிறேன், இந்த நாட்கள் தான் வருவாங்க. அப்படி இல்லை, கம்ப்ளீட்டாக நானே வந்து நிற்கிறேன். தட்ஸ் ஆல் ஃபினிஷ்ட், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். தைரியமாக ஆரம்பிங்க. இன்னைக்கு தடுமாற்றமாக ஆரம்பிக்காதீங்க. அவர் உங்க கூட இருக்கிறார், அது அவருக்கு நல்லா தெரியும். நம்ம அவர் நம்ம கூட இருக்கிறாருன்றதை நம்ம இன்னும் உணராமல் இருக்கிறோம். அதான் பிரச்சனையே. இப்போ அங்கே தான். ஏன் பயந்துட்டீங்க தெரியுமா? ஒரு துர்ச்செய்தியை கேட்டு நீங்கள் பயந்துட்டீங்க. ஏன் பயந்தீங்க நான் சொல்லட்டுமா? அவர் உங்க கூட இல்லைன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறீங்க. ஆனால் அவர் என்ன ப்ரூஃப் பண்ணுறாருங்க, உங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்றார், உன்னோட தான் இருக்கேன் அப்படின்றார். அந்த ஒரு இந்த ஒரு காரியம் யாருக்கு பலனா கிடைக்குதோ, அப்படியா துர்ச்செய்தி வந்துச்சா, சரி அப்பா என் கூட தானே இருக்கீங்க, இது ஒரு கேள்வியான்னு கேட்பார். உங்க கூட தான் இருக்கிறேன், ஓகே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நாங்கள் உங்கள் கையில் கொடுக்குறேன், நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த வேர்டு உங்களுக்கான வார்த்தை. ப்ரே பண்ணிக்கோங்க, தைரியமாக முன்னேறுங்க. யங்ஸ்டர்ஸ் நம்ம சோர்ந்து போய் அமர்ந்துட்டோம் அப்படின்னா அமரக்கூடாது. நம்ம தான் ஓடணும், நம்ம தான் பவர்ஃபுல்லாக ஓடணும். ஸோ வி ஹாவ் டு ரன். அவரே நம்ம கூட இருக்கிறார். தட்ஸ் ஆல் ஃபினிஷ்ட். இன்னைக்கான வார்த்தை உங்களுக்கு அதுதான். அவர் சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, அவரே சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், முடிஞ்சு போயிடுச்சு. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், அவரே சொல்கிறார், அவரே வாக்கு கொடுக்குறார், நான் உன் கூட தான் இருக்கிறேன். தட்ஸ் ஆல் ஃபினிஷ்ட். ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. கரேஜாக மூவ் பண்ணுங்க. ஒரு மாதிரி பயந்து குனிந்து ஐயோ இது இப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமா அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு தான் இருக்கிறாரு, ஜெயத்தை தான் கொடுப்பாரு. ஸோ கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். ப்ரேயர் பண்ணுவோம், முடிப்போம். ஃபாதர், வி தேங்க் யூ. யூ ஆர் ஸோ குட் டு அஸ் அண்ட் யூ ஆர் ஸோ கைண்ட் டுவர்ட்ஸ். நாங்கள் மனுஷன் நம்புவதை பார்க்கலாம், உங்களை நம்புறது தான் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். நீங்களே சொல்றீங்க, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னை கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டேன், நான் அல்லவோ உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நான் தானே, என்னுடைய வல்லமைக்கு மிஞ்சி எனக்கு மேலே யாருமே இல்லையே இந்த உலகத்தில். இந்த ஒரு இடத்துக்கு நீ வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆசைப்படுறீங்க. நான் உன்கிட்ட வந்துட்டேன், ஆனால் நீ நான் உன்கிட்ட இருக்கிறதுன்னு உணராமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி உனக்கு நான் தீமை அனுப்பிப்பேன்? நான் தான் அவன் கூட இருக்கிறேனே. உனக்கு தெரியுமா, பல முறை பிசாசு யாந்திரம் அவனை பார்த்து பயந்து ஓடுறான். நான் இருக்கிறத அவன் பார்க்குறான், உன் கூட இருக்கிறத அவன் கண்டுபிடிக்கிறான். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் செய்யறது நான், ஆனால் நீ தான் செய்கிற. உன்னுக்குள்ள இருந்து செய்ய வைக்கிறது நான், ஆனால் உன்னை வச்சு தான் செய்கிறேன். எப்படி? நான் அளவோ உன்னை பலப்படுத்துகிறேன், நான் அளவோ உன்னை புடமிட்டு இருக்கிறேன், நான் அளவோ உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். நீ என்னுடையவன், நான் அளவோ உன்னை மீட்டு இருக்கிறேன். உனக்காக தான் நான் மரித்தேன். இந்த வார்த்தைகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற ஒரு மக்கள் ஒரு பதட்டமா, ஒரு தடுமாற்றமா, யாருமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே இருந்திருக்கலாம். பட் யூ ஆர் தேர். நீங்களே சொல்கிறீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்றீங்க. பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், வலது கை பிடிச்சு கூட நான் நடத்துகிறேன், பயப்படாத அப்படின்றீங்க. திகையாத, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்கிறீங்க. கலங்காத, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களை போல உருவாக்கி இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறோம். இது யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுங்க. அவங்களுக்கான அதிசயத்தை நீங்கள் தான் அப்போ நடத்த முடியும். நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம். நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி, நீங்கள் முடித்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடியோ பார்க்குற யாவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.